அனிருத் பிஜிஎம் இல்ல, அதுதான் பிரச்சனை. போர் அடிக்குன்னு சொல்றவங்களுக்கு படம் பார்க்க தெரியுதுன்னு அர்த்தம். ஆடியோ லான்ச்ல அவர் சொன்னார்ல, புதுசா கொடுப்பாருன்னு, புதுசா கொடுப்பாருங்க, மனசு சந்தோஷமா இருக்குங்க. யாரும் பண்ணியிருந்தா இந்த லெவலுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. அவரு சைலண்ட் கில்லருங்க. அவரு வடச்சென்னை செந்தில் குணாமணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நேம் நிற்கும்ல, அந்த மாதிரி இதில் வந்து சேதனா சேகரனா எல்லாமே அந்த நேம் கரெக்டாக இருக்கு, அழகா இருக்கு. படம் வந்து சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. டைரக்ஷன் தனுஷ் டைரக்ஷன் வாஸ் அல்டிமேட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே பண்ணியிருக்காரு அவரு. டைரக்டர் தனுஷாவும் சரி, ஆக்டர் தனுஷாவும் சரி வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேற, பட் ஆனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மிஞ்சிட்டாரு அவங்க. சொல்லுவா வேணுங்க, தனுஷ் சார் டைரக்ஷன் எடுக்கிறாருன்னா எல்லார் ஆக்டிங்கும் பக்காவா தானேங்க இருக்கும். செல்வராகவன் சார் கிட்ட தானே அவர் கத்துப்பாரு. ஃபேஸ் ஆஃப் வந்து ரொம்ப லைக் முரட்டுத்தனமா நல்லா இருந்தது ஃபேஸ் ஆஃப். அண்ட் செல்வராகவன் சார் வந்து சீரியஸா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, பட் ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப கியூட்டா தெரிஞ்சுது. லைக் டி வந்து ரொம்ப லைக் சைல்ட்ஹுட்டா இருந்த மாதிரி, லைக் ரொம்ப கியூட்டா இருந்தார் அவரு. மியூசிக் ரொம்ப சோல் கனெக்டடா இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் என்ன சொல்றது, மியூசிக் செப்பரேட்டா, ஆக்டிங் செப்பரேட்டா, மூவி செப்பரேட்டா தெரியல, பட் இட் வாஸ் ஓவரால் merged together and it was very nice. ஆடியோ லான்ச்ல அவர் சொன்னார்ல, புதுசா கொடுப்பாருன்னு, புதுசா கொடுப்பாருங்க, மனசு சந்தோஷமா இருக்குங்க. நெகட்டிவா நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு எதுவும் நெகட்டிவா ஃபீல் ஆகல. I was very satisfied. Being honest, I was very satisfied with the movie. It was a very good birthday treat for me and him as well. பிளாக்பஸ்டருங்க, ஹிட்டுங்க. ஒரு ஆக்ஷனோட D50க்கு டைரக்ஷன்ல பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்காரு. கிளியரா தெரியும் உங்களுக்கு. வேற யாரும் பண்ணியிருந்தா இந்த லெவலுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. அவரோட படம் அவரே பண்ணது அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஸ்மூத்தா முடிச்சிருக்காங்க. சிஸ்டர் சென்டிமெண்ட்ல ஸ்மூத்தா முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, மாசா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை தனுஷ் கிட்ட இப்படி ஒரு மாசான ஒரு டைரக்ஷன் மூவி எதிர்பார்க்கவே. அவ்வளோ ஒரு மாசா ட்ரீட்டாக தான் இருந்துச்சு ஃபேன்ஸுக்கு. ஒரு டேரக்டா தனுஷ் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வெற்றிமாறன் படம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாசோ டைரக்ஷன்லாம் இருக்கும். பின்னாடி வர பேக்ரவுண்ட் சீன் எல்லாமே அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணியிருக்காரு தனுஷ். ஒரு புது படம், ரெண்டாவது படம் எடுத்த மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை அதான் ஒரு கேங்ஸ்டர் படம்னாலே வடச்சென்னை புதுப்பேட்டை அந்த மாதிரி தான் மைண்ட் வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு சீனாக இருக்கட்டும், அதில் வர எல்லாமே புது சீனாக தான் இருந்துச்சு. இந்த படத்துலேருந்து வந்த சீன் மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை இருக்காது இதில். கரெக்டாக இருந்துச்சு. அவர் ஆக்டிங்கும் இந்த எஸ்எஸ் ஆக்டிங்கும் ரொம்ப ஈக்குவலாக இருந்துச்சு, ரொம்ப மாசாக தான் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் வர அந்த போர்ஷன் எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணிக்கலாம். எல்லாமே பிரகாஷ் ராஜ், இப்போ செல்வராஜ் அந்த மாதிரி இல்லாமல் கேரக்டர் வைஸாக நேம் நிற்கிது. இப்போ சேகர் அண்ணா, சேது அண்ணா அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் வந்து இப்போ வடச்சென்னை செந்தில் குணாமணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நேம் நிற்கும்ல, அந்த மாதிரி இதில் வந்து சேதனா சேகரண்ணா எல்லாமே அந்த நேம் கரெக்டாக இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. துஷாரா தனுஷுக்கு அடுத்து துஷாரா தான் இந்த படத்தில். அது படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கிளைமேக்ஸில் வர சீன் எல்லாமே அவங்க மாசாக பண்ணியிருக்காங்க. இதில் பாசிட்டிவ் தனுஷோட ஆக்டிங் ப்ளஸ் டைரக்ஷன் எல்லாமே பாசிட்டிவ். தனுஷோட அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒர்க் ஆயிருக்காது. அந்த இன்டர்வலில் வர சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் வர போர்ஷன், ஹாஸ்பிட்டல் சீனோட எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. நெகட்டிவ்னா இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அனிருத் பிஜிஎம் இல்லை, அதுதான் பிரச்சனை. எங்களுக்கு ஃபேன்ஸாக பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அந்த டைட்டில் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 50 படம் ஒரு மாதம் டைட்டில் கார்டு எதிர்பார்த்தோம் தனுஷ் கிட்ட இருந்து. ஆனால் அவர் சிம்பிளாக கொடுத்துட்டாரு. அவர் நினச்சிருந்தா டைரக்ஷன் தான் அழகாக கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் அது இல்லை, அது மட்டும் தான் மிஸ்ஸிங் எனக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே. ஏறமா சார் அந்த கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப நினச்சி. அந்த உசிரணீதா சாங் வந்து பின்னிட்டார், அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நீட்டாக பக்கவாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படம் என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணும், ஒரு 50 படம் ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா போய் சேரணும், அழகாக பண்ணியிருக்காரு. இது பார்த்து பண்ணியிருக்காரு. ஹிட்டு தான், பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. மியூசிக் தரமா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கண்டிப்பாக ஹிட்டு தான் ப்ரோ. ஆனால் செம்ம ஹிட் ஆகும்ண்ணா, சூப்பராக இருந்தது. எல்லாம் பாசிட்டிவ் தான். பிஜிஎம் செம்ம, ஆக்டிங் வேற லெவல். எல்லாரோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது. சூப்பரான ஸ்கிரிப்ட், செம்ம கட்டப். தனுஷ் சாருக்கு செம்ம கட்டப். இந்த கட்டப் நல்ல டைட்டில் ராயன், சூப்பராக இருக்கு படம். எந்த பிளாக்கும் போர் அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் போர் அடிக்கல. இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவல். போர் அடிக்குன்னு சொல்றவங்களுக்கு படம் பார்க்க தெரியுதுன்னு அர்த்தம். அசுரனா ராயனா கேட்டீங்கன்னா நான் ராயனை தான் சொல்லுவேன். அதனால நீ கிடையாது, உண்மையாவே இதுல டோட்டலா டிஃப்ரெண்டா செம்மையா இருந்துச்சு. மாஸ் காமிச்சிருக்காரு. எனக்கு இம்பாக்ட் பண்ணதுன்னு கேக்குறீங்களா இல்ல தனுஷ்? எனக்கு அந்த அவங்க சிஸ்டரை இது பண்ணப்போ வந்து அவர் அந்த ரிவாஞ்ச் எடுக்க
பார்க்கறது செம்மையா இருந்துச்சு. அப்பதான் உங்களுக்கு அந்த பீஜம் அவரை தனித்தனியா காட்டும் போது அந்த பீஜம் பார்க்க போது தனுஷ் அப்படியே போய் இன்னும் நம்ம அவர் மேல எப்படி சொல்றது, ஏற்கனவே நான் ரொம்ப லவ் பண்ணுவேன், இப்ப இன்னும் ரொம்ப லவ் பண்ணிட்டேன் அவரை. அவரோட டைரக்ஷன்ல இன்னொரு மூவி எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா, அதுவும் ராயனே எதிர்பார்த்தா இன்னும் செம. ஆமா, கண்டிப்பா வச்சு நல்லா இருக்கு. வச்சு செஞ்சிருக்கிறதா சொன்னாரு, ஆனா வச்சு செய்யவும் செஞ்சிருக்காரு. பட் மரியாதையாவும் நடந்திருக்காரு அந்த ஆக்டிங்ல எல்லாம். அவங்க அண்ணனுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்டர்வெல்ல தான் ட்விஸ்ட் வச்சாரு, செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் வந்துட்டு யாருக்குமே எந்திரிச்சு போகணும்னு தோணாது. ஸோ பார்க்கணுன்னு இருக்கு, இன்னும் கூட திரும்ப போய் பார்க்கலாம் அந்த படத்தை. ஓவராலா ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கா? எஸ், என்கேஜ்டா தான் இருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும். அவரு சைலண்ட் கில்லருங்க, அவரு செம்மையா நடிச்சிருக்காரு அவரு. ஸோ அதான் 10 ஆஃப்க்கு 10 தான்.